வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கமக்கட் கிராசனா. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஆசனாக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து நீங்கள் வந்து நிறையவே வந்து தளர்வு பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சக்கராசனா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பெரியவங்க வந்து ரொம்ப வயசானவங்க இருக்கிறவங்க வந்து இதை வந்து செய்ய வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே வந்து சின்னவங்கலேருந்து மிடில் ஏஜில் இருக்கிறவங்களாம் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை இப்போ தான் ஆசனா யோகாவே நான் இப்போ தான் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேங்க மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தளர்வு பயிற்சிகள், சூரிய நமஸ்காரம், அதுக்கப்புறம் சில ஸ்ட்ரெச்சஸ் அதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ஆசனாக்கு வரணும். எடுத்தடுப்புலேயே வந்து நம்ம பார்த்து பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கால்கள் முன்னோக்கி நீட்டிடலாம். தண்டாசனம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதில் இப்போ நான் இடது கால் வந்து நம்ம மடிக்கிறேன். மடிச்சுட்டு நம்ம இந்த அளவுக்கு வச்சாலே போதும். ரொம்ப வந்து இப்படி உள்ளுக்கையோ இல்லை வந்து இப்படி ரொம்ப தள்ளியே போக வேண்டாம். ஓரளவுக்கு வந்து இப்படி வச்சுக்கோங்க. நான் வலது கால் நீட்டியிருக்கேன். ஸோ வலது கையை வந்து இப்படி சுற்றி வந்து பின்னோக்கி வந்து இப்படி வச்சிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைகள் வந்து அப்படியே வந்து இடது கையை வந்து இப்படி தூக்கிட்டே உங்கள் இடுப்பு பகுதியை நல்லா தூக்க போகிறோம். நல்லா இப்படி வளைஞ்சி வர மாதிரி, அதாவது ஒரு வீல் போஸ் வர மாதிரி வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த கால் நீட்டுற பொசிஷன் வந்து இது இப்படியே தான் வரும். கால் இப்படி தான் வைக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி எப்படி போனோமோ அதே மாதிரி வரணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்படியே வலது பக்கமாக போய் பின்னோக்கி வந்து இப்படி வளையணும். மறுபடியும் அப்படியே வந்து உட்கார போகிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நீங்கள் ஒரு சைடாக வந்து வலது பக்கமாக இப்படி போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே வந்து நேராக வந்துட்டு உங்கள் மார்பை கூட வந்து விரிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேக் பெண்ட் ஆசனாஸ்லாம் நீங்கள் நிறைய செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இது வரணும். இப்போ அதே மாதிரி வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம். இடது பக்கம் பண்ணும்போது வலது கால் வந்து நம்ம மடிக்கிறோம். இடது கால் நீட்டி இருக்கிறதுனால கை இப்படி நல்லா சுற்றி கொண்டு வந்து இப்படி பின்னாடிக்கு வச்சுக்கோங்க. இதுலேயுமே வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் வைக்கணும். ரொம்ப இப்படி கிட்டையும் வைக்கக்கூடாது, ரொம்ப தள்ளியும் வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு எல்லாமே அந்த சின்ன சின்ன அலைன்மெண்ட்டு தான். இது பார்த்துட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஈஸியாக வந்துடும். இப்போது பண்ணலாம். வலது கை இப்படி தூக்கிட்டு அப்படியே வந்து டிபெண்ட் பண்ணு. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோக்கி வந்து குனியணும். ஏன்னா அந்த பின்னோக்கி பண்ணோம், இப்போ முன்னோக்கி அந்த குனிய போகிறோம். நீங்கள் பாலாசனா பண்ணாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி சுக்காசனம் மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து முன்னோக்கி குனிஞ்சாலும் சரி. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த ஆசனம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்பு பகுதி வந்து நல்லாவே விரிவு அடைஞ்சிரும். அதே மாதிரி கால்களுக்குமே வந்து நல்லா ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போதும். கைகளுக்கும் சரி, நம்மளை பின்னோக்கி இப்படி குனியும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைக்குமே வந்து நல்லா வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். ஆனால் வந்து இது பெரியவங்க வந்து தயவு செஞ்சு வந்து பண்ண வேண்டாம். ஹை பிபியோ இல்லை ஹார்ட் பேஷண்ட்ஸோ யாருமே வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம். முறையான வந்து எல்லா தளர்வு பயிற்சிகள் செஞ்சுட்டு இந்த ஆசனம் வந்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். வணக்கம்.